அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டு தாங்க முடியாத வேதனைக்கு நடுவில் தன் தலையை சாய்த்து கீழே பார்க்குறாரு. கீழே பார்க்கும்போது அவளுடைய தாய் தன் கண்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டதை பார்த்து ஒன்றுமே பேச முடியாத நிலைமையில் மிகுந்த கண்ணீரோடு நின்று கொண்டு இருக்காங்க. அவங்களுக்கு பக்கத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான சீடராகிய ஒருவர் பரிசுத்த யோவானும் மிகுந்த மனவேதனையோடு அவரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறாரு. அந்த சமயத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய உள்ளம் தன் தாய்க்காக பொங்குது. காரணம் அந்த சமயத்தில் தனக்கான அந்த தாய் அணிவித்த பாடுகளை எல்லாம் அவர் என்ன செய்தார், நினைவு கூர்ந்து பார்க்கிறாரு. அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்பு என்கிற மகனுக்கு மணமகனாக நியமிக்கப்பட்டு ஒரு வாலிப பெண்ணாக இருந்த சமயத்தில் காபிரியல் தேவதூதன் அந்த வீட்டில் பிரவேசித்து, அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறாள், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவள்களை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொன்னான். அப்போ அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? மரியாள் ஒரு கல்யாணம் முடியாமல் இருக்கிற ஒரு கன்னி பெண். அவங்க இப்போ எப்படி ஒரு கல்யாணம் முடியாத கன்னி பெண் கர்ப்பவதி ஆகி ஒரு குழந்தையை பெறணுங்கிற லேசான காரியம் அல்ல. இப்போ நம்ம கிராமப்புறத்திலே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கல்யாணம் ஆகாத ஒரு பிள்ளை குழந்தை பெற்றானா அவங்கள எவ்வளோ நம்ம நிந்திப்பாங்க, ஊரில் எப்படியெல்லாம் பரியாசம் பண்ணுவாங்க, இவ எங்கே போனாலோ, இவ யார்கிட்ட போனாலோ, எப்படி போனாலோ, இப்போ மாசமாய் இருக்கிறா அப்படின்னெல்லாம் சொல்லி நிந்திப்பாங்க. ஆனாலும் மரியாள் இப்படிப்பட்ட நிந்தனைகள்லாம் வரும், ஊரில் எல்லாரும் பேசுவாங்க, அவமானமான இருக்கும் அப்படின்னு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தோம் அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த பாடுகளெல்லாம் நினச்சி பார்த்தும் கூட ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்க. பாருங்க, திருமணமாகாத ஒரு பெண் கற்பம் தரிப்பதை ஏற்றுக்கொள்வது சாதாரணமாக காரியம் அல்ல. ஆனால் அந்த மரியாள் அதற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தாங்க. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு ஒப்பு கொடுத்தார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றைக்கும் அரசாழ்வார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்று அந்த தேவதூதன் தன்னிடத்தில் சொல்லியிருந்த மரியாள் நினைவு கூர்ந்து தன்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை மீட்பதற்கு தனக்கு வர இருக்கிற நிந்த பாடுகள் எல்லாவற்றையும் சகித்து எதிர்காலமே பாதிக்கப்பட்டுரும், எவ்வளவு பரியாசங்கள் சகிக்க வேண்டியது இருக்கும் அப்படி நல்லாவே புரிந்திருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவை எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து, அது மட்டுமல்ல மரியாள் நிறை மாத கர்ப்பிணியாக இருந்த சமயத்தில் ஒரு நீண்ட தூரம் பிரயாணப்பட்டு போக வேண்டியிருக்கும். இந்த காலத்தில் மாதிரி பஸ்ஸோ பைக்கோ காரோ எதுவுமே அந்த காலத்தில் கிடையாது. அப்போ ஒரு கற்பந்தடித்த பெண் குழந்தை பேர போகிறதுக்கு தன் குழந்தையை சுமந்து கொண்டு வெகு தூரம் நடந்து பிரயாணப்பட்டு போய் அன்றைய வழக்கத்தின்படி கோவேரி கல்வின் மேலே நடந்து போய்தான் மரியாள் இந்த பாடுகளை எல்லாம் மரியாள் இது பண்ணித்தான் சகித்தாங்க. இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு ஏரோது ராஜா குழந்தைகளெல்லாம் கொலை செய்யணும்படி என்ன செஞ்சாங்க, வகை தேடினாங்க. எகிப்துக்கு போய் அங்கே இருக்கிற குழந்தைகளெல்லாம் கொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க, எகிப்துக்கு ஓடினாங்க. ஏரோது இறந்ததுக்கு அப்புறம் தான் எகிப்தில் இருந்து யோசேப்பு மறுபடியும் என்ன செஞ்சார், ஏரோது இறந்த பின்பு எகிப்திலிருந்து யோசேப்புக்கு மறுபடியும் சொப்பனத்தில் தேவதூதன் தோன்றி நீங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் சொப்பனத்தில் தேவதூதன் யோசேப்புக்கு எச்சரிக்கப்பட்டது நிமித்தமாக நசரேத்துக்கு போய் அங்கேயும் குடியிருந்தாங்க. பாருங்க, குழந்தையாக இருந்த இயேசு கிறிஸ்துவை தூக்கி கொண்டு அங்கேயும் இங்கேயும் அவங்க ஓடுறாங்க. எகிப்துக்கு போகிறாங்க, ஏரோதுக்கு போகிறாங்க, அங்கேருந்து இங்கே வராங்க, இங்கேருந்து அங்கே போகிறாங்க, அப்படி அங்கிட்டு இங்கிட்டு அலைந்து இப்படியெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் எவ்வளையோ பாடுகளெல்லாம் அனுபவிச்சிருக்காங்க. ஆகவே தனக்கு எத்தனையோ பாடுகள் அணிவித்த தன் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தனக்கு உதவியாக இருந்த தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை அவர் நீதி உள்ள தேவனாய் இருந்து கிறிஸ்துவை எண்ணி பார்க்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு அவருக்கு சகோதரர்கள் இருந்தாங்க. ஏசப்பா கூட பிறந்த நிறைய சகோதரர்கள் இருந்தாங்க. ஆனால் அவர் நினைச்சிருக்கலாம், நம்மளா இருந்தால் என்ன செய்வோம்,
மூத்தண்ணன் இருக்காங்களா அவங்க அப்பாவை பார்த்துக்கிட்டோம், இளையண்ணன் இருக்காங்களா அவங்க அப்பாவை பார்த்துக்கிட்டோம், நம்ம ஏன் நம்ம தாய் தகப்பனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து அப்படி நினைக்கல. நம்ம தான் நம்ம அப்பாவை பார்க்கணும், நம்ம தான் நம்ம அம்மாவை அரவணைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இதெல்லாம் அவங்க இது பண்ணாங்க. ஆனாலும் அவர் மூத்த மகனாக இருந்து தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளெல்லாம் நினைத்து சிலுவையில் மறித்து கொண்டு இருக்கிற சமயத்திலும் கூட அந்த காட்சி நேரத்தில் கூட அவர் நினச்சி பார்க்குறாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறுத்து கொண்டிருந்த அந்த நிலையிலும் தன் தாயினுடைய அன்பை தனக்கு காண்பித்து பராமரிப்பை அவர் என்ன செய்யல மறக்கலை. எனக்கு அன்பானார்களே, இன்னைக்கு அநேகர் வந்து தங்களுடைய திருமணம் ஆன உடனே சொந்த தாய் தகப்பனை மறந்து மனைவி பேச்சை கேட்டு அவங்க பின்னாடி ஓடி போயிடறாங்க. என்ன பேச்சை கேட்டு அவங்க பின்னாடி ஓடி போயிடுறாங்க. எத்தனையோ பரிதாபம் அப்படிப்பட்டவரை நம்ம பார்க்கத்தான் செய்கிறோம். ஆனால் அவங்க இருக்கும்போது யாருமே அவங்களுக்காக வேண்டி ஒரு சாப்பாடோ தண்ணியோ கொடுக்கறதில்ல. ஆனால் அதே சமயம் அவங்க இறந்த பிறகு அவங்களுக்காக வேண்டி 50,000 1,00,000 அப்படின்னு செலவழித்து அவங்களுக்கு கல்லறை கட்டுறது. கேட்டால் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு நான் கல்லறை கட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க, சாப்பாடோ தண்ணியோ எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க இறந்த பிறகு கல்லறை கட்டி என்ன செய்ய? அவங்க நான் அதை பார்த்துக்கிட்டா இருக்காங்க, அவங்க அதை பார்க்கவா போகிறாங்க? அதெல்லாம் இல்லை. இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் வந்து எதையெல்லாம் சுமந்தார் அப்படின்னா, நம்முடைய பாவங்களை சுமந்தார், நம்மளுடைய அக்கிரமங்களை சுமந்தார், நம்மளுடைய பாடுகள், துக்கங்கள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் வந்து அவர் என்ன செஞ்சார்? சிலுவையில் சுமந்தார். இப்போ ஒரு பையனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ஊரில் வந்து ஒரு அம்மா ஒரு அப்பா ஒரு பையன் இருக்கிறாங்க. அவங்களுடைய பையன் வந்து ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறான். அவன் வந்து ஒரு ஊழியம் பார்க்குறான். எப்போ பார்த்தாலும் இருட்டில் வந்து அவன் எப்போவுமே இருட்டில் வருவான், போவான், சாப்பிடுவான், செய்வான். ஆனால் அவங்க அப்பா அம்மா வந்து ஏன்டா லேட்டாக வர என்ன அப்படின்னு கேட்டால் அவன் அதுக்கு பதில் சொல்கிறது கிடையாது. சாப்பாட்டா என்ன செய்வான்? கோபமாக எடுத்து விட்டு எறிஞ்சிருவான். கேட்டால் இதெல்லாம் எப்படி? ஏன்னா இதெல்லாம் வந்து தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது. அதே சமயம் இன்னொரு ஊரில் இன்னொரு அப்பா அம்மா இருக்கிறாங்க, அவங்க ஒரு ஆசிரியராக இருக்கிறாங்க. அவனையும் ஒரு ஆசிரியருக்காக படிக்க வச்சுருக்காங்க. அப்போ அவன் வந்து ரொம்ப வேதனைப்படுறான். அப்பா உங்கள் 2 பேத்துக்கு நான் பாரமாக இருக்கேனே, என்னால் ஒன்றுமே செய்ய முடியலையே, நீங்கள் 2 பேர் கஷ்டப்படுறீங்களே, அதை பார்த்துக்கிட்டு நான் எவ்வளோ நாள் நான் சும்மா இருக்க முடியும்? எனக்கு ஒரு வேலை கிடைக்கலையே அப்படின்னு சொல்கிறான். எனக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிச்சின்னா நான் உங்களை உட்கார வச்சு சாப்பாடு போடுவேன் அப்படின்னு சொல்கிறான். பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைங்களும் இருக்கிறாங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைங்களும் இருக்காங்க. அவர்கள் இடத்துல இருக்கிற குறைகள் பலவீனங்கள்லாம் இருக்கா. யார் இடத்துல தான் குறை இல்லை, யார் இடத்துல தான் பலவீனம் இல்லை? உங்கள் இடத்துல குறை இல்லையா அல்லது என்ன இடத்துல குறை இல்லையா? எல்லார் இடத்துலையும் குறை இருக்குது, எல்லார் இடத்துலையும் பலவீனம் இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட நம்ம பெரிதாக்கி வயதான பெற்றோரை ஒதுக்கி தள்ளி அவர்களை வேதனைப்படுத்தி கண்ணீர் வடித்து வச்சு பார்க்குறோம். அந்த கண்ணீர் வந்து உங்களுக்கு சாபமாக தொடர்ந்து வரும். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு 19:9. அதில்லடா, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணு. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணு. உன்னிடத்தில் அன்பு கூறுவதோல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அதே இது எபேசியர் 6:3 வசிங்க. எபேசியர் 6:3. இதுதான் நம்மளுடைய கற்பனைகள முதலாவது கற்பனை. கற்பனையில் முதலாவது கற்பனை வந்து உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இந்த கற்பனையை நம்ம யாராவது கடைபிடிக்கிறோமா? இல்லவே இல்லை. யாராவது தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுறோமான்னு கேட்டால் உண்மையிலே இல்லை. நானே அந்த நம்மளே இப்போ என்னையவே எடுத்துக்கிட்டால் நம்ம அதைத்தான் சொல்லுவோம். ஆமாம், நம்ம தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறோமா? அவங்க கற்பனைகளெல்லாம் நம்ம கை கொள்ளுறோமா? இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் பேசிய யோவான் எழுதின சுவிசேஷம் 2:4. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். கானாவூர் கல்யாணத்துக்கு போகிறாங்க. அங்கே திராட்சை ரசம் குறைவுபட்டுறது. உடனே மரியாள் வந்து இயேசு கிறிஸ்துட்ட போய் சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இப்போ நம்ம பிள்ளைங்கிட்ட நம்ம ஒரு வேலை சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க? போமா, உனக்கு ஒரு வேலை இல்லை, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் இப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து அந்த இடத்துல வந்து மரியாளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்க. ஏம்மா, எனக்கு என்னுடைய வேலை இன்னும் வரலை, என் வேலை வந்ததுக்கப்புறம் நான் அந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த வார்த்தைக்கு, தாயோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்க. நீதிமொழிகள் 19:26.
தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் லட்சையும் அவமானத்தையும் உண்டு பண்ணுகிற மகன். யாரா தன் தகப்பனையும் கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிற மகன் லட்சையும் அவமானத்தையும் உண்டு பண்ணுவான். இப்போ நம்ம இந்த செய்தியை கேட்டுக்கிறக்க நாம இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இன்னைக்கு நம்ம என்ன கேட்டோம்? இது நாள் வரைக்கும் யாராவது பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தோமா? பெற்றோரை கனம் பண்ணாமல் இருக்கோமா? இந்த நாளில் இருந்தாவது நம்ம பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். பெற்றோருக்கு மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும், அவங்கள அன்பு செய்யணும், அரவணைக்கணும். அதே இது நீதிமொழிகள் 30:17. தகப்பனை பரியாசம் பண்ணி தாயினுடைய கட்டளைகளை அசட்டை பண்ணுகிறவன் கண்களை நதியின் காகங்கள் தின்னும். பைபிள் எவ்வளவோ வார்த்தை இருக்குது. தகப்பனையும் தாயும் எப்படி செய்யணும், அவங்களை எப்படி அரவணைக்கணும், எப்படி அன்பு செய்யணும், எல்லா இதுவுமே இருக்குது. ஆனால் நம்ம எந்த இதுக்குமே நம்ம கீழ்ப்படுகிறதே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர ஏனோ வந்தோம் ஏனோ போனோம். எந்த பைபிளில் போட்டிருக்கே ஒரு வார்த்தை இதுக்கு நம்ம கீழ்ப்படியணும், ஏசப்பா என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அதுக்கு நம்ம கீழ்ப்படியணும், அரவணைக்கணும், அந்த எந்த சிந்தனையுமே நம்மகிட்ட இல்லவே இல்லை. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வாரம் பாஸ்டர் வராரு, பிரசங்கம் பண்ணுறாரு, ஏதோ கேட்கும் போனோம், அப்படி தான் நம்ம வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. என்னைக்காச்சும் நம்ம தாய் தப்பனுக்கு கீழ்ப்படுகிறோமா? பிள்ளைங்களும் அப்படித்தான். பிள்ளைங்களுக்குமே நம்ம தான் நல்ல ஈவுகளை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். பெற்றோருக்கு எப்படி கீழ்ப்படியணும், எப்படி வளர்க்கணும், ஞானத்தில் வளர்க்கணும் செய்யணுங்கிறது நம்ம தான் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய அவ்வளோ வேதனைகளுக்கு மத்தியிலும் பாடுகளுக்கு மத்தியிலும் தன் உயிர், அதாவது ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகள் சாகிறத யாராலுமே பார்க்க முடியாது. தன் கண் முன்னாடி ஒரு பிள்ளைங்க மறிச்சு போகிற நம்மளால் பார்க்க முடியுமா? ஆனால் மரியாள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கி கொடுக்குற நிலைமையிலும் கூட அவங்க அதை கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ என் பிள்ளை இப்போது மறிக்க போகிறானே, நான் இப்போ என்ன செய்ய முடியும், என்னால் என்ன பண்ண முடியும், என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதே அப்படிங்கிற நிலைமையிலும் கூட அவங்க வேதனையோடு சகிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்கள் பெற்றோரை வேதனைப்படியாக நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் கர்த்தர் கவனித்து கொண்டே இருக்கிறார். நம்ம யாரெல்லாம் பெற்றோரை வேதனைப்படுத்தும்படியாக நம்ம பேசுகிறோமோ அதை ஆண்டவர் கவனித்துக்கிட்டே தான் இருப்பார். நம்ம அவங்க பார்க்கல இவங்க பார்க்கல அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஏசப்பா பரலோகத்திலேருந்து கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பார். நீ என்ன பண்ணுற, நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலையா அப்படிங்கிறத அவர் கவனித்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக்கொள்ளும் அவர் தன்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையிலே கடைசி நிமிடத்தில் கூட மறக்காமல் நிறைவேற்றி முடித்தார். நீங்களும் அவரை போல உங்களுடைய பெற்றோரை கனம் பண்ணி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். நம்மளும் இந்த வார்த்தையிலிருந்து என்ன கற்றுக்கிட்டோம்னா, நம்மளுடைய பெற்றோரை கீழ்ப்படியணும், அவங்களுடைய பேச்சுக்கு அவங்களுக்கு அரவணைப்பு கொடுக்கணும், அவங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இந்த ஆசீர்வாதங்களாம் அவங்கள்ட்ட இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும். இந்த வார்த்தைக்காக நம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. அப்பா பராமரிப்பு அரவணைப்புங்கிற வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுகிறீங்க அப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரே பெற்றோருக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக வளர கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. பெற்றோருக்கு அரவணைப்பு கொடுக்கக்கூடிய பிள்ளைங்களா வளர என் தகப்பனுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடக்க என் தகப்பனீர் உதவி செய்யும்படியா உண்மை துதிக்கிறோம்.